கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கமாக நான் என்னுடைய தியானத்திற்காக சங்கீதத்தையே நான் பல வருடங்களாக படிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த சங்கீதங்களின் புத்தகம் அநேக தேவ பிள்ளைகளுடைய நடைமுறை வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டது. அதில் அநேக விதமான வாழ்க்கைக்கான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புத்தகத்தின் மூலமாக தேவன் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படியாக செயல்படுகிறார் போன்ற காரியங்களையும் நாம் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த சங்கீதத்தின் புத்தகத்தில் இருக்கிறது. அது நிமித்தமாகவே நான் சங்கீதங்களை அதிகமாக விரும்பி படிப்பேன். எனவே தான் கடந்த வாரத்தில் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆலோசனையாக தாவீது 37வது சங்கீதத்திலே சொன்ன காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளின் செய்திக்காக மீண்டுமாக தாவீதினுடைய ஆலோசனை, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தாவீது என்ன ஆலோசனை சொல்லுகிறான் என்பதை அவனுடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி 41வது சங்கீதம், அதில் முதல் 3 வசனங்கள். சரி, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிற்குள்ளாக வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அது பொதுவாக எல்லாருடைய மனதிலே வருகிற காரியம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அதாவது வசதியான வீடு, வாசல், பொருள், அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள், விலை உயர்ந்ததாக, வசதி நிறைந்ததாக ஒரு வாழ்க்கையை தான் நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வரும். அது தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் கொடுப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கிறது. வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறது. ஒருவேளை இந்த 41வது சங்கீதத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து முதல் 3 வசனத்தில் இந்த மனிதன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கான அடையாளம் என்று தாவீது ராஜா சொல்லக்கூடியதை நான் பார்க்கிறேன். யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஆங்கிலத்தில் வாசிக்கிற பொழுது பிளஸ்ஸட் பர்சன் என்று சொல்லி வருகிறது. அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த 3 வசனத்தை நீங்கள் படிக்கிற பொழுது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், பாக்கியவான் என்று சொல்லி தேவனால் குறிப்பிடுகிற இந்த மனிதன் 7 விதமான ஆசீர்வாதத்தை இந்த 3 வசனங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்வதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7 விதமான ஆசீர்வாதம். நான் யோசித்து பார்த்தேன். ஒரு சாதாரணமான ஒரு காரியத்திற்காக குணாதிசயத்தை உடைய கொண்ட மனிதன் ஒரு 7 விதமான ஆசீர்வாதத்திற்கு அவன் பாத்திரவானாய் மாற்றப்படுகிறானா? நமக்கு தெரியும், வேதாகமத்தில் 7 என்பது பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறது. பரிபூரணத்தின் அடையாளம், முழுமையின் அடையாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் 7 வார்த்தைகள் பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி வேதாகமத்தில் 7 என்ற வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் 7 என்பது பரிபூரணத்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறான், இந்த மனிதன் தேவனால் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், இந்த மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுவான் என்று சொல்வதை நான் இதில் பார்க்கிறேன். சரி, அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். இந்த காரியங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக யோசிக்க வேண்டும். எந்த விதமான ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான், அல்லது ஆசீர்வாதமான வாழ்க்கை
வாழக்கூடிய மனிதனுடைய அடையாளம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறான், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். சரி, எந்த விதமான ஆசீர்வாதம் என்று பார்க்கிற பொழுது, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் முதலாவதாக. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, கர்த்தர் அவனை உயிரோடே பாதுகாப்பார். கர்த்தர் அவனை உயிரோடே பாதுகாப்பார். அது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். சரி, அடுத்து பார்க்கிற பொழுது அவனை உயிரோடு வைப்பார். அவனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவனை தொடர்ந்து பூமியிலே வாழுவதற்கு கர்த்தர் உயிரோடு வைப்பார். ஸோ இந்த இரண்டாவது வசனத்தில் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார், அது ஒரு ஆசீர்வாதம். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அது ஒரு ஆசீர்வாதம். தீங்கு நாளிலே கர்த்தர் இந்த பூமியில் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார் என்பது அது ஒரு ஆசீர்வாதம். பின்பு அவன் பாக்கியவனாக இருப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார், அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து பார்க்கிற பொழுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியின் படுக்கையை கர்த்தர் தாங்குகிறார், அது ஒரு ஆசீர்வாதம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுகிறார். அவனுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஆக நான் உட்கார்ந்து இதை தியானிக்கிற பொழுது, கணக்கிட்டு பார்க்கிற பொழுது, 6 விதமான காரியங்களை கர்த்தர் செய்வதாகவும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார் என்றும் சொல்லி அவன் சங்கீதக்காரர் சொல்லுகிறான். 7 ஆசீர்வாதங்களுக்கு அந்த மனிதன் பாத்திரவானாக மாற்றப்படுவான் என்று சொல்லி. என்ன? தீங்கு நாளிலே கர்த்தர் விடுவிப்பார், தீங்கு நாளிலே கர்த்தர் பாதுகாப்பார், தீங்கு நாளிலே கர்த்தர் உயிரோடு வைப்பார், பூமியிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார், வியாதியின் படுக்கையை கர்த்தர் தாங்குவார். எதிராளிகளின் இஷ்டத்திற்கு அந்த மனுஷனை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். இது ஆசீர்வாதமான வாழ்க்கை, இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த வாழ்க்கை வாழுவதற்கு அவன் ஆலோசனை சொல்லுகிறான். இது அவனுடைய அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மனிதன் இப்படி ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போவான் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகி நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அதாவது மற்ற மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகள், மற்ற மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற பூமிக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நல்ல வீடு வாசல், வசதியான வாழ்க்கை, அதிக பணம், அதிக வருமானம், நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை, நமக்கு பிடித்தமான இடத்துல வீடு வாசல், இவைகளெல்லாம் இருக்கும் என்றால் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு கருதக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிலே நம்மில் ஒரு சிலர் கூட இருக்கலாம், இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி. இங்கே நான் ஒரு மனிதனை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உலகத்திலேயே மிகவும் ஐஸ்வர்யவான், உலகத்திலேயே மிகவும் பணக்காரன், இந்த பூமியில் அவனை காட்டிலும் யாரும் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரே சொன்னார். அவனை காட்டிலும் ஞானி யாரும், புத்திசாலி யாரும் இருக்க முடியாது என்று கர்த்தரே சொன்னார். ஞானமும் புத்தியும் எதற்கு அவசியம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை, வருகிற போராட்டங்களை தீர்வு காண்பதற்கு ஞானம் அவசியம், புத்தி அவசியம், உலக பிரகாரமான ஸ்லாக்கியங்கள் பலன் அவசியம், பணம் அவசியம், செல்வாக்கு அவசியம், ஆள்பலம் அவசியம்.
இவைகளெல்லாம் அவசியம். இவைகள் இருந்தால் உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் கருதுகிறார்கள். நம்மிடத்தில் அநேக ஆட்கள் இருப்பார்கள் என்றால், நமக்கு நமக்கு அதிக படிப்பு இருக்கும் என்றால், அதிக அறிவு இருக்கும் என்றால், அதிக ஞானம் இருக்கும் என்றால், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் இருக்குமே என்றால் வாழ்க்கை சந்தோஷமாய் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்கள். இங்கே சாலமோனை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வேதாகமத்திலே நமக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்த பொழுது, இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இந்த பூமியில் ஒரு மனிதனும் உனக்கு இணையாக ஐஸ்வர்யவானாக இருக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, உனக்கு இணையாக இந்த பூமியில் எந்த மனுஷனும் ஞானியாக இருக்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். சரி, இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற மனிதன், இதை மையமாக வைத்து வாழ்ந்து பலவிதமான காரியங்களை செய்த மனிதன், சாதித்த மனிதன், அவனுடைய கடைசி நாட்களில் வயது சென்ற பிறகு அவன் எழுதின புத்தகம்தான் பிரசங்கின் புத்தகம். அந்த பிரசங்கின் புத்தகத்தை நாம் எடுத்து படிக்கிற பொழுது உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசீர்வாதத்தை வைத்து வாழ்க்கையை அனுபவித்த மனிதன் கடைசியில் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது வருத்தம், எனக்கு இவைகளை பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி பல இடங்களில் சாலமோன் எழுதுவான். அந்த புத்தகத்தில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நடக்கிற அநேக சம்பவங்களை நான் பார்க்கிற பொழுது அது எனக்கு மிகுந்த சஞ்சலமாக இருக்கிறது. என்னுடைய மனதிற்கு எனக்கு மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பல இடங்களில் சாலமோன் எழுதுகிறான். அந்த புத்தகத்திலே சாலமோன் அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை மாயை, வருத்தம், சஞ்சலம், மனதிற்கு மிகுந்த வேதனை. இப்படித்தான் கடைசி அதிகாரம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லிக்கொண்டே போகிறான். கடைசியில் அதற்கான பரிகாரத்தை சொல்லி அந்த புத்தகத்தை முடிக்கிறான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இவைகள் எல்லாவற்றையும், அதாவது இந்த இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் இருந்த எவைகளையுமே நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்த்ததாக நாம் பார்க்க முடியாது. அதாவது அவன் அரசனாக வந்த பிறகு, அரண்மனை வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்த பிறகு அவனுக்கு சில ஸ்லாக்கியங்கள் இருந்தது. ராஜா என்ற ஸ்தானத்தில் தாவீது உட்கார்ந்த பொழுது அவனுக்கு சில ஸ்லாக்கியங்கள் இருந்தது. ஆனால் சாலமோனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, சாலமோனுக்கு இருந்த அந்த ஸ்லாக்கியத்தோடு, அந்த ஆசீர்வாதத்தோடு, அந்த ஒரு காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தாவீதிற்கு அவ்வளவு இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் தாவீதினுடைய பல சங்கீதங்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அங்கே நம்பிக்கை இருக்கும், அங்கே தைரியம் இருக்கும், அங்கே மனமகிழ்ச்சி இருக்கும், அங்கே மன நிறைவு இருக்கும். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் சமாதானத்தோடு இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மனநிறைவோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன் என்று பல சங்கீதங்களிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்வார். ஒருவேளை நேரம் இருக்கும் என்றால் 5வது சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு புறத்தில் நம்பிக்கை துரோகம், மற்றொரு புறத்தில் தாவீதினுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதை அரண்மனையிலிருந்து துரத்தி விட்டான், அரியணையிலிருந்து பதவியை பறித்து கொண்டான். இவைகள் எல்லாம் நம்பிக்கை துரோகத்தின் மையமாக வைத்து நடந்தது. அந்த சங்கீதத்தை தாவீது பாடுகிற பொழுது அல்லது எழுதுகிற பொழுது வனாந்தரத்தில் அவன் தங்குவதற்கு, தலை சாய்ப்பதற்கு இடமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது தான் தாவீது ராஜா அந்த 5வது சங்கீதத்தில், நான் படுத்து நித்திரை செய்கிறேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் படிப்பேன். அப்பொழுது அதிகமாக யோசித்து பார்ப்பேன். நம்பிக்கை துரோகம், வறுமை, பதவி இழப்பு, வனாந்தரத்தில் ஓடக்கூடிய வாழ்க்கை, பசி, தலை சாய்க்க இடமில்லை,
இந்த விதமான சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மனநிறைவோடு இருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? சாலமோனாலே சொல்ல முடியவில்லையே. ஏன்? ஏனென்று சொன்னால், என்னதான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது நமக்கு முதுமை வரும், நமக்கு தனிமை வரும், நமக்கு பலவீனம் வரும், நமக்கு வியாதி வரும். சில வேளைகளிலே நம்மை பகைக்கிறவர்கள் வருவார்கள். நாம் எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் கூட நம்மை பகைக்கிறவர்கள் வருவார்கள். நமக்கு எதிராளிகள் வருவார்கள். அந்த எதிராளிகள் மிகவும் மோசமானவர்களாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த அனுபவத்திற்குள்ளாக போன பொழுது சாலமன் ராஜாவால் அவனுக்கு இருந்த உலக பிரகாரமான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வைத்து அதற்கு தீர்வு காண முடியவில்லை. ஆனால் இவைகள் எதுவுமே இல்லாமல் வனாந்தரத்தில் பசியோடு தனிமையில் தலை சாய்க்க இடமில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய தாவீது ராஜா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? ஒருவேளை இந்த 41வது சங்கீதத்தை கூட நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் வெறும் 3 வசனத்தை தான் இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சங்கீதத்தை முழுமையாக நான் பலமுறை படித்தேன். இந்த 41வது சங்கீதத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். இந்த சங்கீதத்தில் தாவீது ராஜாவினுடைய சூழ்நிலை என்ன, இந்த தேவ மனிதனுடைய சூழ்நிலை என்ன இந்த சங்கீதத்தில் என்று பார்க்கிற பொழுது, வியாதியோடு இருக்கக்கூடிய அனுபவம். அது என்ன வியாதி என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வியாதி மரணப்படுக்கைக்கு அவனை கொண்டு போனது. அதாவது இந்த வியாதியிலிருந்து அவன் எழுந்திருக்க மாட்டான், அவன் எழுந்திருப்பதில்லை. இந்த வியாதிக்கு மருந்தில்லை, தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது. 41வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று தாவீதினுடைய சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிற பொழுது வியாதியின் அனுபவம், மரணப்படுக்கையின் அனுபவம், சுகமாக்க முடியாத ஒரு வியாதி. அது என்ன வியாதி என்று சொல்லி நமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த தேவ பிள்ளைகள் ஒரு சில பேர் புற்றுநோயில் மரித்து போயிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் மரிப்பதற்கு முன்பு, ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய முகம் எவ்வளவாய் உருமாறி போனது. அந்த கோர வியாதி நிமித்தமாக அவர்கள் சரீரம் எவ்வளவாய் மாறிப்போனது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அவர்கள் நன்றாக இருந்த காலத்தில், அவர்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தோடு இருந்த காலத்திலேயும் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற பொழுதும் அவர்களை பார்த்திருக்கிறேன். அப்பொழுது அந்த சரீரம் உருக்குலைந்து இருக்கும். அப்படி உருக்குலைந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது கூட ஒரு சில தேவ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அந்த வியாதி தீராத வியாதி. என்னதான் மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் கூட, என்னதான் நாம் அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட, அது வேதனையான சிகிச்சை. அது மிகவும் வேதனையான சிகிச்சை. அதனுடைய முடிவு மரணமாகத்தான் இருக்கும். அதில் இருந்து அந்த புற்றுநோய் என்ற அந்த கொடிய வியாதியிலிருந்து மீண்டு வந்து எப்போதும் போல அந்த பழைய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான், வெகு சிலர் தான். பெரும்பாலானோர் அந்த வியாதிக்கு பலியாகி விடுகிறார்கள். அப்படி அந்த படுக்கையில், மரணப்படுக்கையில், தீராத வியாதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த நம்பிக்கை வந்தது. ஏனென்று சொன்னால், கர்த்தருக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த தைரியம். இங்கே தாவீது மரணத்துக்கு ஏதுவான சுகமாக்க முடியாத ஒரு வியாதியின் அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அவனை பார்க்க வருகிறவர்கள், பாருங்கள் எந்த விதமான அனுபவம் என்று சொல்லி, இந்த மரணப்படுக்கையில் தீராத வியாதியில் படுத்திருக்கக்கூடிய இந்த தாவீதை பார்க்க வருகிறவர்கள், ஒருவேளை நண்பர்களா உறவினர்களா என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. பார்க்க வருகிறவர்கள் அவனுடைய முகத்துக்கு முன்பாக நன்றாக பேசிவிட்டு வெளியே போய் அவனை தூசிக்கிறார்கள். வெளியே போய் அவனை பற்றி ஏளனமாய் பேசுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் அவன் சாகணும், அவன் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். கடைசியாய் பார்க்கிற பொழுது இந்த 41வது சங்கீதம் 9வது வசனம், இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீதினுடைய வாழ்க்கையின் அனுபவமாகவும் நாம் பார்க்கிறோம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஆக உயிர் நண்பன் எதிரியாய் மாறி நிற்கும் அனுபவம். உயிர் நண்பன் நேற்று வரை உயிர் நண்பனாக இருந்து கூட இருந்து புசித்து சாப்பிட்டு உணவை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருந்த ஒரு உயிர் நண்பன் இப்பொழுது தாவீதுக்கு எதிரியாக மாறி நிற்கிறான். தாவீதை நசுக்க வேண்டும் என்று சொல்லி தன் குதிங்காலை அவனுக்கு எதிராக உயர்த்தி இருக்கிறான். ஸோ இந்த அனுபவத்திற்குள்ளாக தாவீது கடந்து போய் கொண்டிருக்கிறான். இந்த அனுபவத்தின் மத்தியிலே தான் தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த மனுஷன் பெற்றுக்கொள்வான், மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த மனுஷன் பெற்றுக்கொள்வான். அல்லது இந்த ஆசீர்வாதமான பூமிக்குரிய வாழ்க்கையை நாம் ருசிப்பதற்கு பூமியிலே வாழுகிற பொழுது இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை, இந்த சமாதானமான வாழ்க்கையை நாம் பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே அவன் ஆலோசனை சொல்லுகிறான். இந்த சங்கீதத்திலே ஆலோசனை சொல்லுகிறான். சரி, யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு குணாதிசயம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஐயா, யார் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள்? யார் இந்த வாழ்க்கைக்கு தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுவார்கள் என்று யோசிக்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை, அதாவது சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தையுள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள், கரிசனையுள்ளவர்கள், சிறுமையான ஜனங்களை பற்றி யோசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள். ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது இந்த முதலாவது வசனம், Blessed are is he who has a regard for the weak. அதாவது பலவீனமாய் இருக்கக்கூடியவர்களை பற்றி யோசிக்கிறவன், பலவீனமாய் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிக்கிறவன், சிந்திக்கிறவன், கரிசனையுள்ளவன் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக அல்லது இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஒரு மனிதன் இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஏன் பெற வேண்டும்? 7 ஆசீர்வாதங்கள், 7 விதமான ஸ்லாக்கியங்களை பற்றி இந்த 3 வசனத்துக்குள்ளே தாவீது ராஜா சொல்லுகிறான் என்று சொல்லி நான் பட்டியலிட்டேன். நான் சொன்னது என்னுடைய சொந்த கருத்தல்ல. உங்கள் கண்களுக்கு முன்பாக வேத வசனம் இருக்கும் என்றால் எடுத்து நீங்களே வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், கர்த்தர் அவனை உயிரோடு வைப்பார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வியாதியின் படுக்கை மாற்றுவார், கர்த்தர் வியாதியின் படுக்கை தாங்குவார், கர்த்தர் அவனுடைய எதிராளிகளின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிராளிகள் என்று சொல்லுகிற பொழுது இங்கே தாவீதை வந்து பார்க்கக்கூடியவரை எதிராளிகள் அல்லது தாவீதை பற்றி யோசிக்கக்கூடிய எதிராளிகள் என்ன யோசிக்கிறார்கள்? அவன் சாக வேண்டும், அவன் இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கக்கூடாது என்று சொல்லி யோசிக்கிறார். தாவீது ராஜா சொல்லுகிறான், என் எதிராளிகளின் இஷ்டத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறான். எப்படி? 11வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், என் சத்துரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினாலே நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று சொல்லி அறிவேன். என்ன ஜெயம்?
தாவீது சாக வேண்டுமென்று சொல்லி சத்துருக்கள் விரும்பினார்கள். அந்த விருப்பங்கள் வாய்க்காதபடி கர்த்தர் செய்தார். அப்படி என்றால் தாவீதினுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றினார். தாவீதினுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் தாங்கினார். அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து தாவீதை எழுந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அவனுக்கு ஆயுசு நாளை கொடுத்தார். அவனை மீண்டும் கர்த்தர் உயிர்ப்பித்தார். அவனை மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை மீண்டும் கர்த்தர் உயர்த்தினார். அவனோடு கர்த்தர் மீண்டும் கூட இருந்தார். இந்த அனுபவங்களுக்குள்ளாக தாவீது கடந்து போன பிறகுதான் தன்னுடைய அனுபவத்தை மையமாக வைத்து யாரெல்லாம் வாழ்க்கையில் பலவீனம் உள்ள ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, சிறுமையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் மீது யாரெல்லாம் சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு குணாதிசயம், இந்த குணாதிசயத்துக்காக இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்கிறானா? ஏன் இப்படி இந்த வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். அப்படி யோசித்து பார்க்கிற பொழுது எனக்கு வந்த ஒரே ஒரு சிந்தனை என்னவென்றால், அல்லது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நான் பெற்றுக்கொண்ட பதில் என்னவென்றால், இது தேவனுடைய குணாதிசயத்தின் அடையாளம். இது தேவனுடைய குணாதிசயத்தின் அடையாளம். எப்படி? 136வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்வான். ஆக சிறுமையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். தாழ்மையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். வியாதியோடு இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். ஒடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். தாழ்த்தப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தர் அவர்கள் மீது நினைவாக இருக்கிறபடினால அதே சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதாகம் சொல்கிறது. நாம் அனைவரும் அதை பற்றி அறிந்திருக்கிறோம். தேவன் ஏன் மனிதனை அவருடைய சாயலில் படைக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால், இந்த பூமியில் மனிதன் வாழுகிற பொழுது குடும்பத்தில், சமுதாயத்தில், அவன் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற மக்கள் மத்தியில் தேவனுடைய குணாதிசயமாகிய அன்பு, தயவு, இரக்கம், பொறுமை, கரிசனை, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, தியாகம், பாசம், பரிவு, தாழ்மை, கனிவான பேச்சு, இப்படி அநேக காரியங்கள், இவைகள் தேவனுடைய குணாதிசயங்கள். நம்முடைய வேதாகமத்தின் தேவன் கையிலே கத்தியோ ஈட்டியோ வைத்துக்கொண்டு யாரையும் பயமுறுத்துவது கிடையாது. அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பாரங்கள் இருக்கிறது? தனிமை என்ற பாரமா, வியாதி என்ற பாரமா, வறுமை என்ற பாரமா, அவமானம் என்ற பாரமா, கண்ணீர் என்ற பாதையா? நீங்கள் எந்த விதமான பாதைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன். நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பேன். நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய வேதாகமத்தின் தேவன். ஆக இந்த குணாதிசயம்தான் நாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது குடும்பத்தில் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய உடன் பிறந்தவர்கள் மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் மனிதனை அவருடைய சாயலில் படைத்தார். இது தேவனுடைய குணாதிசயம். சிறுமைப்பட்ட மக்களை, தாழ்மையில் இருக்கிற மக்களை நினைப்பது தேவனுடைய குணாதிசயம். நேற்று இரவு மழை பெய்கிறது. ஒரு ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக என் மனைவி பெங்களூரில் இருக்கிறாள். நானும் என்னுடைய மகளும் இங்கே இருக்கிறோம். மழை நிமித்தமாக சமைக்க முடியவில்லை.
திடீரென்று என் மகளை பார்த்து கேட்டேன், பசிக்கிறது, என்ன செய்யலாம் என்று சொல்லி. அவள் சொன்னாள், அப்பா நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், சாப்பாடு வரும் என்று சொல்லி. அப்படியா என்று சொல்லி நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த மழையின் மத்தியில் ஒருவர் வந்து சூடாக என் மகள் ஆர்டர் பண்ணின சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தார். டேபிளில் சாப்பாடை வைத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதை திறந்து சாப்பிடுவதற்காக ஆயத்தமான பொழுது நான் அந்த சாப்பாட்டில் அப்படியே கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டேன். அப்பொழுது என்னுடைய மகள் என்னை பார்த்து கேட்டாள், ஏன்பா சாப்பிடாம அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நம்ம முன்னாடி இருக்கிற சாப்பாடு சூடாக இருக்குது. இந்த சாப்பாட்டை நமக்கு கொண்டு வந்த மனுஷன், ஒரு வாலிப பையன், மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தான். அந்த பையனை பார்த்து கேட்டேன், தம்பி ஒரு ரெயின் கோட்டை நீங்கள் போட்டிருக்கலாமே அப்படின்னு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கையிலேருந்து வாங்கினேன். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், வாலிப பையன், ஐயா நீங்களாவது தேங்க்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஒரு சிலர் எங்களை பார்த்து திட்டுறாங்க, ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க, நீங்களாவது வந்து மழையில் நனைஞ்சு வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்க, ரெயின் கோட்டு போட்டுக்கோன்னு சொல்லி கேட்டீங்க. எங்கள் வேலையே இது தான், இன்னும் அநேக இடங்களுக்கு நான் போகணும் அப்படின்னாப்புல. யோசித்து பாருங்கள், அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒருவேளை அந்த உணவு கொடுக்கக்கூடிய இன்னும் பல இடங்களுக்கு நான் இந்த மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு நான் உணவு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பையன், வாலிப பையன், ஒரு 35 வயசு இருக்கும். ஒருவேளை என்னுடைய பிள்ளையாக இருப்பான் என்றால் நான் சந்தோஷமாக சாப்பிடுவேனா? சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை சந்தோஷமாக சாப்பிடுவதற்கு எனக்கு மனசு வருமா? என்னுடைய பிள்ளை மழையில் நனைஞ்சிட்டு போயிட்டு வீடு வீடாக சாப்பாடு சப்ளை பண்ணான் அப்படின்னா நான் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போனால்? யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது வந்து இன்றைக்கு பெரிய உதவிகள் நாம் மற்றவர்களுக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த வார்த்தை என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. அதனால தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். சிறுமைப்பட்ட எல்லாருக்கும் உதவி செய்கிறவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லவில்லை. எல்லாருக்கும் நம்மளால் உதவி செய்ய முடியாது. எல்லாருடைய ஆசைகளையும் நம்மளால் திருப்தி செய்ய முடியாது. எல்லாருக்கும் கொடுத்து நம்ம உதவி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த எல்லா ஆசைகளையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. உண்மையான குறைவோடு இருக்கக்கூடிய மக்களை பற்றி நமக்கு அந்த கரிசனையாவது யோசனையாவது சிந்தனையாவது இருக்கிறதா? பாருங்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். என்ன பாக்கியம்? விடுவிப்பார், உயிரோடு வைப்பார், தாங்குவார், மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறு காரியம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய சிந்தனையை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நான் மற்றவர்கள் விரும்புகிற வகையில், அவர்கள் எதிர்பார்க்கிற வகையில் உதவி செய்கிறேனோ இல்லையோ, ஆனால் அவர்களை குறித்த சிந்தையாவது எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் யோசித்து பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது கர்த்தருக்கு பிரியமான குணாதிசயம். நான் பரிசுத்தராய் இருப்பதைப் போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரத்தில் அந்த பரிசுத்தத்தில் நாம் குறைந்து விடுகிறோம். ஏனென்று சொன்னால் அது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள். ஆனால் இந்த தாழ்மையான சிந்தனை, கரிசனை, மற்றவர்கள் மீது அன்பு, பரிவு, இது இயற்கையாகவே, அதாவது நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனை, நம்மை கர்த்தர் அவருடைய குணாதிசயத்தை கொடுத்து படைத்திருக்கிறார். நமக்கு தேவனுடைய குணாதிசயம் அவருடைய சாயலை கொடுக்கப்பட்டதன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம். அதற்காக நான் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அல்லது என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் எடுத்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிவிட்டு நான் வெறும் வீட்டிலே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. வேதாகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவைப்பட்டவர்களுக்கு தேவைப்பட்ட நேரத்திலே நாம் உதவி செய்ய வேண்டும்.
என்று சொல்லி. ஆக சிறுமைப்பட்டவர் மீது சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிந்தையுள்ளவன் பாக்கியவான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு வாலிப பெண் கொஞ்சம் வயசுலே திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்று விதவையாகிவிட்டாள். அவளுடைய தாயார் மரித்து போனாள். இவள் குடும்பத்தில் முன்னின்று தன்னுடைய தாயாரினுடைய அடக்கத்துக்காக காரியங்களை செய்கிறாள். அதை பார்த்து என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. என்னிடத்தில் அந்த சூழ்நிலையில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு அந்த நேரத்தில் என்னிடத்தில் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னுடைய மனதில் ஏவுகிறார், நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் அந்த பெண்ணுக்கு, அம்மா என் கையிலே பணம் இல்லை, நான் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை கொடுக்கிறேன், தயவுசெய்து நீ அடக்கத்திற்கு பயன்படுத்தி கொள் என்று சொல்லி கொடுத்து விட்டு நான் வீட்டிற்கு வந்த பிறகு மறுநாள் என்னுடைய மனசில் வரக்கூடிய எண்ணம், இந்த சூழ்நிலையில் இவ்வளவு, அதாவது நீ கொடுத்த இந்த தொகையானது உனக்கு அவசியமாக இருக்கிறதே என்று சொல்லி ஒரு விதமான சிந்தனை எனக்குள்ளாக வந்து கொண்டு இருந்தது. இது நம்முடைய சுபாவம். நான் மனந்திறந்து பேசுகிறேன். மறுநாள் 2 தினங்கள் கழித்து வேறொருவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்படியாக நானும் என் மனைவியும் போயிருந்தோம். பின்பு ஜெபித்து விட்டு நாங்கள் வெளியே வருகிற பொழுது அந்த வியாதியின் படுக்கையில் இருக்கிற அந்த ஒரு தேவ மனுஷன் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு காணிக்கை என்னுடைய கையில் கொடுத்தார். நான் வீட்டிற்கு வந்து அந்த காணிக்கையை எடுத்து பார்த்த பொழுது எனக்கு கண்களிலே கண்ணீர் வந்து விட்டது. ஏனென்று சொன்னால் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பெண் தன்னுடைய தாயை அடக்கம் பண்ணுவதற்காக இருக்கிற அந்த மகளுக்கு நான் கொடுத்த அந்த பணத்தை விட இந்த வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய தேவ மனுஷன் என்னுடைய கரத்தில் கொடுத்த பணம் அதிகமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. யோசித்து பாருங்கள். இதுதான், இதை அதிகமாக இந்த வார்த்தை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்ன ஆசீர்வாதம்? இந்த 7 விதமான ஆசீர்வாதம் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என்னை கர்த்தருக்குள்ளாக இதுவரைக்கும் வழிநடத்தி வரக்கூடிய ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்வார், உங்கள் கதவை திறந்து பாருங்கள், வெளியே எத்தனையோ பேர் தேவைகளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆம், எத்தனையோ பேர் தேவைகளோடு இருக்கிறார்கள். அந்த தேவைகளோடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நம்மால் உதவி செய்ய முடியுமோ இல்லையோ, ஆனால் அவர்களை பற்றிய ஒரு கரிசனை, அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை, அவர்களை பற்றிய ஒரு நோக்கம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு சில வாலிப பிள்ளைகள் இந்த சாப்பாடு டெலிவரி பண்ணக்கூடியவர்களை பார்த்து, நாம் அதற்கான பேமெண்ட் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், அதனால் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. யோசித்து பாருங்கள். பணத்தினால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்தையும் வாங்க முடியுமா? முடியாதுங்க. சாலமன் தோற்று போனான். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தான், இந்த பூமியில் நான் வாழுகிற பொழுது சமாதானமான மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நமக்கு இப்படியாப்பட்ட குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் வாழும் இந்த சமுதாயத்தில், குடும்பத்தில் எத்தனையோ பேர் சிறுமையோடு இருக்கிறாங்க, குறைவோடு இருக்கிறாங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, தேவைகளோடு இருக்கிறாங்க. எல்லாருடைய தேவைகளுக்கு நம்மால் உதவி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை பற்றி நினைக்கிறவர்கள், அவர்களை பற்றி யோசிக்கிறவர்கள், அவர்கள் மீது கரிசனையுள்ளவர்கள், அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த பூமியில் சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண்பார்கள் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம், முதலாவது, தேவனால் மாத்திரமே இந்த சமாதானமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க முடியும், உலகம் கொடுக்க முடியாது. இது
சாலமோன் தாவீது 2 பேரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்து பார்ப்போம் என்றால், இது முதலாவது நமக்கு சொல்லக்கூடிய காரியம். தேவனால் மாத்திரமே இந்த பூமியில் நமக்கு சமாதானமான மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, குறைவுள்ள, பலவீனமுள்ள, தேவையுள்ள மக்களின் உணர்வுகளை குறைந்தபட்சம் அறிவதற்காக, அவர்களை பற்றி சிந்திப்பதற்காவது நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்மை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய குடும்பத்தை சமாதானமாய், பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.